Hi friends, welcome to my YouTube channel. In the video la web browsers la use பண்ணக்கூடிய top 30 shortcut keys நம்ம discuss பண்ண போறோம். So இந்த வீடியோவை skip பண்ணாம பாருங்க. So first one is how to back a page. So நார்மலா வந்து மவுஸ்ல யூஸ் பண்ணோம்னா cursor வந்து இது மூவ் பண்ணோம்னா back. So இதை யூஸ் பண்ணோம்னா forward பண்றது. So நீங்க அதுல நீங்க அப்படியே பாத்தீங்கனாலே உங்களுக்கு alt plus right arrow then alt plus left arrow ன்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகேங்களா? So நம்ம வந்து keyboard வழியா நம்ம யூஸ் பண்ணுவோம். So press alt plus left arrow together. இது backup page. If you want to forward a page, press alt plus right arrow. That's it. அவ்வளவுதானே? Okay. Next one is how to open your home page. Press alt plus home key. So home page குள்ள போய்டும். Okay ba? Next full screen mode. Full screen mode enable பண்றதுக்கு you should press F11 function. So press F11. Okay ba? Full screen mode close பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா again F11 press பண்ணுங்க. அவ்வளவுதான். F11 press பண்ணிட்டே இருந்தீங்கன்னா full screen mode இருக்கும். Again F11 press பண்ணீங்கன்னா full screen mode விட்டு வெளியே வந்துடலாம். So full screen மோடுங்கும் போது நீங்க என்ன கவனிக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா so இந்த வெப் பேஜ்க்கு நான் பண்ணி பார்க்கறேன். So F11 நீங்க கொடுத்து பாருங்க. So task bar அந்த டைட்டில் பார்லாம் ஹைட் ஆயிடும். only content மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? So இதை டிசேபிள் பண்ண நினைச்சீங்கன்னா again you press F11. So நிறைய பேருக்கு இதுல ஒரு டவுட் இருக்கும். லேப்டாப்ல பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் கீங்கிறது இருக்காது. டெஸ்க்டாப்புக்கு நீங்க F11 மட்டும் பிரஸ் பண்ணிக்கலாம். பட் லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்கு நான் சொல்றேன் ஃபங்க்ஷன் கீ பிரஸ் பண்ணிட்டு F11 கொடுங்க. எப்பவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கீஸ் ஆக்சஸ் பண்றீங்கனாக்கா ஃபங்க்ஷன் பிளஸ் ஃபங்க்ஷன் கீஸ் என்னவோ அதை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாப் லோடிங் த பேஜ். ஒரு பேஜ் நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த பேஜ் வந்து ஸ்டாப் பண்ணணும் நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எஸ்கேப் கீ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து ரீலோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிடுறேன். ஆர்எல்ஸ் லைக் டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்னு கொடுக்குறேன். டுட்டோரியல்ஸ் பாயிண்ட் கொடுக்கும்போதே நான் என்ன பண்ணுறேன்? என்டர் கொடுத்து தென் எஸ்கேப் கொடுத்தோம்னா ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆயிடுச்சா? ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகலை. ஏன்னா நான் வந்து எஸ்கேப் கீ கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. ஸோ கண்டினியூ பண்ணணும்னா யூ கேன் ஜஸ்ட் லோட் ஒன்ஸ் அகெயின். ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு ஸ்டாப் மீன்ஸ் ப்ரெஸ் எஸ்கேப் கீ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு டு செலக்ட் ஆல் ஆன் த பேஜ். கண்டென்ட் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா யூ ஜஸ்ட் கிவ் Ctrl A. வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேரில் கொடுக்குற மாதிரி தான். நாட் ஒன்லி எல்லாமே லைக் MS ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷனும் சரி எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் Ctrl A தானே கொடுப்போம். அதே தான் இங்கேயும் Ctrl A ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹவு டு புக் மார்க் அ பேஜ். ஒரு பேஜ் புக் மார்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து like if you want to download the particular software Anaconda for example க்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா இதை நான் புக் மார்க் பண்ணணும். புக் மார்க்னா ஜென்ரலி என்ன அர்த்தம்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து புக் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். புக் படிக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 பேஜ் புக் படிக்கிறீங்கனாக்கா 45 பேஜ் வரைக்கும் நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க. பட் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது எத்தனை பேஜ் வரைக்கும் படித்தோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேஜை வந்து ஃபோல்டு பண்ணிப்பீங்க கார்னர்ஸு. அப்படி இல்லைன்னா புக் மார்க் டேக் வச்சு நீங்கள் ஒரு மெமரபிளாக நீங்கள் வச்சுப்பீங்க. ஓகேவா? ஸோ தட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம் சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் புக் மார்க் ஜென்ரலி. அதே மாதிரி தான் இங்கேயும் திரும்ப திரும்ப வந்து அந்த வெப்சைட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் புக் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது சேஃபாக இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த புக் மார்க் ஃபோல்டருக்குள்ளே நம்ம செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபார் புக் மார்க் ப்ரெஸ் Ctrl D. ஸோ இந்த ஃபேவரட் ஐகான் வந்து ஸ்டார் வந்து ப்ளூ கலரில் ஆயிடுச்சு. தென் இது நீங்கள் எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இந்த நேம் ஃபுல்லாக பெருசாக இருக்குது. எடிட் பண்ணணும். யூ ஜஸ்ட் கிவ் Anaconda.
அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. டன் கொடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான், புக் மார்க்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வியூ இருக்கா, அவ்வளோதான். ஸோ எப்போல்லாம் தோணுதோ அப்போ நீங்கள் பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பன் ஃபைண்ட் பார். ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாச்சும் ஒரு வேர்டோ ஒரு கண்டென்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். இந்த வெப் பேஜ்குள்ளே ஃபுல்லாக என்னத்தையும் கோத்ரூ பண்ண முடியல. ஸோ தட் இந்த பர்டிகுலர் வேர்டை நான் வந்து ஃபைண்ட் பண்ணணும்னா வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுற மாதிரி தான், சேம் ஷார்ட்கட் Ctrl+F. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பார் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா NET. ஸோ இந்த வெப் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா 21 மேட்சஸ் ஆர் தேர். ஸோ நெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா 21 மேட்சஸ் காமிக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணணும், ஹைலைட் ஆகும். ஆர்எல்ஸ் ஹைலைட் பண்ணணும் அவசியம் இல்லைன்னா ஜஸ்ட் ரிமூவ் இட். ஹைலைட் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இப்படி எங்கெல்லாம் நெட் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்துக்க வேண்டியது. ஒன்ஸ் நீங்கள் அட் அ டைம் பார்க்கணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கிவ் ஹைலைட் ஆல். ஓகேவா? எங்கெல்லாம் நெட்டுன்ற வேர்ட் வருதோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பன் ஃபைல் இன் அ ப்ரௌசர். ஸோ ஜென்ரலி ஓப்பன்னால என்ன அர்த்தம்? ஓகே, இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் எனி ஃபைல் இன் த ப்ரௌசர் மீன்ஸ் யூ ஜஸ்ட் ப்ரெஸ் Ctrl+O. அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதோ ஓப்பன் பண்ணணும்னு நினச்சினாலும் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு கிவ் கேன்சல், கிவ் கேன்சல், தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் how to open history in your browser means please give Ctrl+H. Ctrl+H. ஓகேவா? ஸோ டுடே ஹிஸ்ட்ரி என்னவோ அது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு டேக்கான ஹிஸ்ட்ரி, மந்த் வைஸ், இயர் வைஸ் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் how to display download window. ஓகேவா? டவுன்லோட், இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஏதாச்சும் ஃபிலிம், மூவி ஏதாச்சும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கனாக்கா, ஸோ அந்த டவுன்லோட் விண்டோ நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ப்ரெஸ் Ctrl+J. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 MB ஃபைல் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா ஸோ அந்த ஸ்லைட் பார் கொண்டு காமிக்கும், இந்த மாதிரி இத்தனை MB டவுன்லோட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குன்ற மாதிரி. ஓகே, ஸோ ஜென்ரலி டவுன்லோட் பேஜ் பார்க்கணுன்னா Ctrl+J. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கூகுள் சர்ச் டைரக்ட். அதுக்கு வந்து என்ன ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா Ctrl+K. ஓகேவா? நான் என்ன பண்ணேன்னா Ctrl+K கொடுத்தோன்னே டக்குன்னு அந்த அட்ரஸ் பார்க்குள்ளே போயிடுச்சு. நம்ம வந்து மவுஸ் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே இப்படி போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும், எந்த வெப்பேஜில் இருந்தாலும் Ctrl+K கொடுத்தோம்னா அந்த அட்ரஸ் பாரை எனேபிள் பண்ணும். ஸோ நீங்கள் அதில் என்ன கண்டென்ட் வேணுமோ அதை நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர் எல்ஸ் யூ கிவ் Ctrl+E. ரெண்டுமே ஒர்க் ஆகும். Ctrl+K கொடுத்தாலும் ஒர்க் ஆகும், Ctrl+E கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு ஓப்பன் நியூ ப்ரௌசர் ப்ரெஸ் Ctrl+N. நியூனால என்ன அர்த்தம்? Ctrl+N தான். ஸோ நியூ விண்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் how to print the content. ஸோ இந்த வெப் கண்டென்ட் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது பிரிண்ட் வேணும் அப்படின்னாக்கா ஸோ கிவ் Ctrl+P. ஜென்ரேட் ஆகுது. ஸோ வந்துருச்சா? ஸோ Ctrl+P கொடுத்தோம்னா இந்த மாதிரி print preview காமிக்கும். தென் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஜஸ்ட் சேவ் as PDF. தென் எங்கே சேவ் பண்ணணும், தென் போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப்பு அதெல்லாம் நீங்கள் செட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். போர்ட்ரேட் மீன்ஸ் லென்த்தி மோடில் கொடுத்துக்கலாம், ஒரு லேண்ட்ஸ்கேப் மோட்லையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லேண்ட்ஸ்கேப் மீன்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா? ஹரிசாண்டல் மோட்லையும் கொடுத்துக்கலாம். ஸோ எந்தெந்த பேஜ் நீங்கள் சப்போஸ் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆல் ஆர் கஸ்டம். ஆல்னால் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும், கஸ்டம் மீன்ஸ் யூ ஜஸ்ட் கிவ் த பேஜ் நம்பர் ரேஞ்ச். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். ஸோ சேவ் கொடுத்தா சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே,
or else நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணி you can just print it off. Okay. So this is the shortcut for printing the web page, that is Control P. Next one is refresh. Refresh பண்ணணும்னு நினச்சிங்கன்னா please give Control R or else give F5. That's it. Control Rம் கொடுத்துக்கலாம், F5ம் கொடுத்துக்கலாம், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். Next one is saving the web page. சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் சிஸ்டத்துக்கே வந்து இந்த வெப் பேஜ் நீங்கள் அப்படியே சாலிடாக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ ஜஸ்ட் கிவ் கண்ட்ரோல் எஸ். ஓகேவா? ஸோ எங்கே சேவ் பண்ணணும்னு நினச்சிங்களோ அங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஸோ சேவ் ஆப் டைப் இஸ் வெப் பேஜ், டெக்ஸ்ட் ஃபைலா ஹெச்டிஎம்லா, ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ சேவ் பண்ணால் சேவ் ஆகிடும். ஓகே, ஓகே சேவ் ஆகிருக்கும் இந்நேரத்துக்கு. ஓகே, next one is how to open a new tab, that is Control T. புது tab open ஆகும், புதுசா tab open பண்ணு, you just give Control T. ஓகேவா? Then if you want to zoom the content means please give us Control plus. zoom பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து 100ல் தான் இருக்கும், 100%. ஜூம் பண்ணணும், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்து ரொம்ப குட்டியாக இருக்குன்னா யூ ஜஸ்ட் கிவ் ஜூம் கண்ட்ரோல் ப்ளஸ். ஓகேவா? கண்ட்ரோலும் ப்ளஸ் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஜூம் த வெப் பேஜ். ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் மைனஸ். ஸோ சின்னதாகும், கொடுக்க கொடுக்க சின்னதாகிட்டே போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் zoom to default size, which means 100% தான் default. ஓகேவா? default sizeக்கு கொண்டு வரணும்னா you just give control plus 0. கண்ட்ரோலும் 0வும் ஒன்றா கொடுத்தீங்கன்னா default sizeக்கு உங்களுக்கு வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைட் ப்ரௌசர் டேபை கிளிக் பண்ணணும் அப்படின்னா give control page down. Control page down, right browser tab. left browser tab வேணும்னா control page up. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பேஸ் பார். ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த வெப் பேஜ் வச்சு நான் கொடுத்து பார்க்குறேன். ஸோ ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்லைடு வந்து டவுன் ஆகும். அதுதான் ஷிஃப்ட் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே போகும். இதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுறீங்க இல்லையா, அதே தான் வந்து நான் கீபோர்டில் செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா இட் மூவ்ஸ் டவுன். இஃப் யூ கிவ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் இட் மூவ்ஸ் அப். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் if you want to scroll up to the bottom, direct bottom குள்ள போகணும் அப்படின்னா please give end key, bottom போயிடும். டாப்க்கு போகணும்னா home key. that's it. வெப் ப்ராசஸிங்கில், அதாவது வேர்ட் ப்ராசஸிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, தென் இப்போது இந்த வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்க்கான வந்து சோர்ஸ் கோட் பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. ப்ளீஸ் கிவ் Control U. ஸோ கோடிங் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ஸ் கோட் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ திங்க் தே ஹாவ் யூஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், ஹெச்டிஎம்எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், சோர்ஸ் கோடை பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த பேஜ் வெப்சைட் எடுத்திங்கனாலும் இந்த மாதிரி சோர்ஸ் கோடை பார்த்துக்கலாம் பை ப்ரெஸ்ஸிங் Control U. ஓகேவா? க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் இஃப் யூ வாண்ட் டு க்ளோஸ் த கரண்ட் டேப். ஸோ இந்த இது க்ளோஸ் பண்ணணும், இந்த அனகோண்டா இந்த வெப் பேஜ் க்ளோஸ் பண்ணணும்னா யூ கிவ்
Control W. ஸோ க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா Control W கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ if you want to close the current window, so tabனா Control W. if you want to close the current window அப்படின்னா Control plus Shift plus W க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து டேபு. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு டேபு. ஸோ இது வந்து ஒவ்வொரு விண்டோ. ஓகேவா? ஸோ டேப் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா Control W. விண்டோஸ் க்ளோஸ் பண்ணோன்னா Control plus Shift plus W. ஸோ Control Shift W மூணும் ஒரே டயத்தில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா it will close the current window. ஸோ switch over பண்ணணும். டேப்ஸ்குள்ளே நீங்கள் வந்து டாகல் பண்ணணும். switch over பண்ணணும்னா please give Control plus tab. எது வேணுமோ அதை கொடுத்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்பேஜ் எனக்கு ஓப்பன் பண்ணணும்னா ரிலீஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. தென் என்டையர் ப்ரௌசரே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா you just give Alt plus F4. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ப்ரௌசரும் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா Alt plus F4. அவ்வளோதான், க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரௌசரே. என்டையர் ப்ரௌசரே க்ளோஸ் பண்ணணும்னா Alt plus F4. ஓகேவா? ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் புதுசாக ஏதாச்சும் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அண்ட் ஒன் மோர் திங், ஸோ நான் சொல்லிக் கொடுத்த 30 ஷார்ட்கட் கீஸும் வந்து ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மெமரி